ஹேலோங்க, இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரியா மொவ்யா சிங்கிள் தட் பார்ட் 23. போன பாட்டு எதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா யூஜின் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பா. யூஜின் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்கு கூட எக்ஸ்-வைஃப் லூனாவோட அம்மா, பயாலஜிக்கல் மதர். ஸோ அவள் வந்து வாயன் கிட்ட இந்த மாதிரி என் பிள்ளைய விட்டுட்டு போயிரு, என் புருஷனை விட்டுட்டு போயிரு, உனக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு இருப்பா. வாயன் கெத்தா அதெல்லாம் முடியாது, அவன் என் புருஷன் என் பிள்ளை அப்படின்ட்டு வந்துடுவா. ஸோ இது ஜங்குக்குமே தெரியும் வந்து இவள் பேசியிருக்கா அப்படிங்கிறது. இருந்தாலும் தெரியாத மாதிரி அவரும் கட்டிட்டு வாயனும் தெரியாத மாதிரி கட்டிப்பா. அதோட அந்த படம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 23. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, நைட்டும் ஆயாச்சு. வாயன் வந்து லூனாவை தூங்க வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கா, கண்ணில் கண்ணீராக வருது. அது பார்த்ததுக்கு யூஜின் வந்து வாயன்கிட்ட இந்த மாதிரி பேசியிருப்பாள் இல்லையா, இந்த மாதிரி என் பிள்ளைய விட்டுரு, அவள் என்னோட பொண்ணு அப்படிலாம் உரிமை எடுத்து பேசியிருப்பாள். அதெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி பயப்படுறா. என்னதான் உன்னை 10 மாதம் சுமந்து பெக்கல்னாலும் லூனா, நான் உன்னை என் பொண்ணாக தாண்டி நினச்சேன், ஆனால் நீ என் அம்மாவை தான் நினைக்கிற, ஆனால் உண்மையான அம்மா வந்தா என்னை விட்டுட்டு போயிடுவே லூனா அப்படின்ற மாதிரி லூனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஜங்குக்கு அப்போ தான் உள்ளே வரான். உள்ளே வந்து வாயனை பார்த்து, என்ன பழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லை ஜங்கு. ஏய், அப்படி கலந்து கண்ணீர் வருது? அதான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை. என்னடி ஒன்றும் இல்லை? நீங்கள் வாங்க, லூனா தூங்கிட்டா, நீங்கள் வெளில வாங்க. ஏய் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க? சின்ன பிள்ளைத்தனமாக அழுதுட்ருக்க, எதுக்கு பாப்பா பார்த்து அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லை. ஏய் சரி வா, பாப்பா தூங்குறாளா, நீ வா அப்படின்ட்டு வாயனை வெளில கூட்டு வந்துட்டான். வெளில கூட்டு வந்து என்னடின்னு கேட்கும்போது வாயன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கு தெரியும் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிறது. இருந்தாலும் அவளே சொல்லணும் அப்படிங்கிறது ஜங்குக்கு எதிர்பார்க்குறான். ஸோ அதனால் எதுவுமே சொல்லாமல் வாயனை பார்த்து, இப்போ நீ எதுக்கு அழுகுறான்னு சொல்ல போறியா இல்லையா? ஜங்கு கொஞ்சம் குனிங்களேன். எதுக்குடி? குனிங்க ஜங்கு. அதான் சொல்கிறேன்ல, குனிவீங்களா மாட்டிங்களா? சரி அழுகாத, குனிஞ்சு தொலைகிறேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது வாயனை அப்படியே டப்புன்னு ஜங்குக்கு இழுத்து கிஸ் பண்ணுறா. ஜங்குக்குமே ஒரு மூடாகி வாயனை கிஸ் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் சுவத்தில் சாயிறாங்க. வாயன் வந்து சுவத்தில் டப்புன்னு சாயிறா. ஜங்குக்கு வாயன் மேலே அப்படியே 2 கணத்தையும் வாயனோட சிக்ஸ் கிட்ட வச்சு அவரும் கொஞ்சம் ஃபோர்ஸாக கிஸ் பண்ண, வாயனும் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறா. அப்போ ஜங்குக்கு பார்த்து வாயன் கேட்குறா, என்னை பெட்ரூம் தூக்கிட்டு போங்க அப்படின்னு கேட்குறா. வாயனுக்கு ஜங்குக்கா இதை கேட்டதும், நீயாடி இப்படிலாம் பேசுகிற அப்படின்ட்டு வாயன் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது வாயன் வந்து, தூக்கிட்டு போவீங்களா மாட்டிங்களா அப்படின்றா. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவரும் அப்படியே வாயனை தூக்கிட்டு போகிறாரு. 2 பேரும் பெட்டில் அப்படியே ஒன்றா இருக்கும்போது வாயன் ஒரு மாதிரி அதில் அவள் இன்வால்வ் ஆன மாதிரி தெரில, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கு பாட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது வாயன் கன்னத்தில் கிஸ் பண்ணும்போது தான் அவள் கண்லேருந்து கண்ணீர் வருதை நோட்டீஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? எந்திரி, நீ எந்திரி ஃபஸ்ட்டு, எதுக்கு அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றா இருக்கலாம். ஏய் அழுகாத, எதுக்கு அழுகிற? இப்படி அழுதுட்டு இருந்தால் சத்தியமாக எனக்கு பிடிக்கல வாயன், எதுக்கடி அழுதுட்ருக்க? இல்லை ஜங்குக், நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன். கொன்றுவேன், ஒழுங்க உட்காரு. எதுக்கு அழுகிற? ரீசன் சொல்லிட்டு போ, எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். ஜங்குக் என்னடி ஜங்குக்குன்னா சொல்கிறேன், எதுக்கு அழுகிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன் நான் தானே புருஷன் தானே, சொல்லவே மாட்டியா? அது இல்லை ஜங்குக், அது 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 நான் எப்படி? ஏய் நல்லா கேட்டுக்கோ, இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஆனால் எனக்கு இந்த சுச்சுவேஷன் சொல்ல வச்சுட்டு பார்த்தியா, எனக்கு அதாண்டி கடுப்பாக இருக்குது, சத்தியமாக தான் கடுப்பாக இருக்குது. என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன் எப்படி சொல்லலான்னு. பாவி, உன்னால் எப்படி சொல்ல வேண்டியது இருக்குது? என்ன சொல்லணும் உங்களுக்கு? என்ன சொல்லணுமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, ஐ லவ் யூ. ஜங்குக் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னா? காதல் விழலையா? உன்னை லவ் பண்ணுறேன், அதை தான் சொன்னேன். என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், உன்னை லவ் பண்ணுறேன், அதான் லவ் யூ சொன்னேன்டி. யாரை லவ் பண்ணுறோமோ அவங்ககிட்ட தான் லவ் யூ சொல்லுவாங்க. எந்த மாதிரி? பொண்டாட்டி, உன்னை பொண்டாட்டி மாதிரி லவ் பண்ணுறேன்டி. நீ தாண்டி எனக்கு, நீ தாண்டி ஒரே பொண்டாட்டி, புரியுதா? மரமண்டையில் ஏறுதா? ஜங்குக் என்னடி ஜங்குக்? ஐயோ ஓகே பாரு, நான் வேறு அரைக்குறையாக இருக்கேன், நீயும் அரைக்குறையாக தான் இருக்க. சத்தியமாக மூடாகுது. நீ ஜங்குக் அப்படின்னு இழுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், திருப்பியும் நான் வேறு மாதிரி போயிடுவேன். ஒழுங்கு எதுக்கு அழுகிறேன்னு சொல்லு, நான் சீக்கிரம் கண்ணியை போடணும் பார்த்துக்கோ. ஜங்குக் சொல்லிட்டே இருக்கேன், எதுக்கடி இப்போ அழுதுகிட்டே இருக்கு அப்படின்ட்டு கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டு, என்னடி ஏன் அழுகிறேன்?
லவ் யூ டூ ஜங்குக். இதுக்கு தான் அழுகுறியா? ம். ஐ லவ் யூ டூ. நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிட்டா. ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு நானும் தாண்டி பொண்டாட்டி நான் லவ் பண்ணுறேன். ஆனால் ஜங்குக் இன்னைக்கு யூஜின் வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறதுலே தெரியுது. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? தெரியுமே. அப்போ தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளோ நேரம் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்களா? நான் சாயங்காலத்துலேருந்து எவ்வளோ குழம்பி போயிட்டேன் தெரியுமா? உங்ககிட்ட இது எப்படி சொல்கிறது? நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க? ஒரு வேளை உங்கள் எக்ஸ் ஒய்ஃப் மேலே உங்களுக்கு லவ் இருந்து நான் சொல்லி அவங்கக்கிட்ட ஓடி போயிடுவீங்களோ, ருணாவும் போயிடுவாளோ அப்படின்ட்டு நான் சாயங்காலத்துலேருந்து அழுதுட்டு இருந்தேன். நீங்கள் என்னன்னா எல்லாம் தெரிஞ்சும் சும்மா விளையாடிட்டு இருந்திருக்கீங்க. இதென்ன விளையாட்டு விஷயமா ஜங்குக் உங்களுக்கு? ஆமாம், அவங்க கூட விளையாடுறது இதெல்லாம் ஜாலியாக இருக்குடி. உங்களுக்கு இருக்கும். எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா? ஆளி மண்டையும் பாருங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பில்லவை எடுத்து ஜங்குக்கு போட்டு அடி வெளுக்கிறா. ஜங்குக்கு ஏய் நிப்பாட்ரி, பெதுகடி அடிச்சிட்டு இருக்க, குட்ரி பிள்ளை குட்ரி அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு சிரிச்சுட்டே வாங்கிக்கிட்டே வந்து, ஆமாம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நீ சொன்னியே, அவளை பார்த்து பயந்தாடி? ஆமாம், உங்களுக்கு இந்த மாதிரி நான் இருந்தால் தானே பிடிக்கும், அதான் உங்களை என்கிட்ட வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண தெரியாமல் இப்படி பண்ணா அப்படின்றா. ஜங்குக்கு அவனோட இன்னசென்ட்டை பார்த்து எப்படி சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா இல்லை இது என்ன ரகம்னே தெரியல. அப்படியே வான கிட்ட வச்சு, உண்மையாகவே எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்டி. எனக்கு நீனாலே பிடிக்கும். வயன் அப்படின்னு பேரை கேட்டாலே மனசுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வருது பாரு. அந்த ஃபீலே எனக்கு புரிய வைக்குது உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. நீ என் கூட இப்படி இருந்தால் தான் நான் பின்னாடி சுற்றிட்டே இருப்பேன்னு அர்த்தம் கிடையாதுடி. நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் பின்னாடி தான் சுற்றுவேன். வயன் பின்னாடி தான் சுற்றுவேன். மை ஒன்லி சாய்ஸ் இட்ஸ் வயன். நீ மட்டும்தான்டி, நீ மட்டும்தான். உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. யோஜனாவது மண்ணாங்கட்டியாவது அவெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடி. நீ தாண்டி பொண்டாட்டி, நீ மட்டும்தாண்டி எனக்கு. காலை ஃபுல்லாக உன் கூட இருந்தால் கூட ஜாலியாக இருப்பேன்டி. எத்தனை நாள் வேணா, எவ்வளோ நேரம் வேணா அவங்க கூட இருப்பேன் அப்படின்ட்டு வாயனை அப்படியே கிஸ் பண்ணுறான். வாயனுக்கு இப்போ தான் அப்பாடி, அப்போ நம்ம புருஷன் நம்மளுக்கு தாயா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவளும் இப்போ தான் ஒரு ஹாப்பினஸோட கண்ணீர்லாம் தடிச்சிட்டு ஜங்குக்கு கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணிட்டு, சரி ஜங்கு தூங்கலாம், நீங்கள் அங்கே தூங்குங்க, நான் இங்கே தூங்கிறேன். ஏய் குன்றும் பார்த்துக்கோ. சும்மா நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். வந்து கிஸ் பண்ணி என்னை ரூமுக்கு தூக்கிட்டு போங்க, ஒன்றா இருக்கலாம் இன்னா இருக்கலாம்னு மூடேற்றி விட்டு ஜக்குன்னு சொல்லி கூட கொஞ்சம் தோண்டி விட்டுட்டு இப்போ என்னடி ஒரு கிஸ்ஸப் பண்ணிட்டு தூங்கலான்ட்டு போகிறா? எனக்கும் தூக்கம் வருது அதான். ஓ அப்புறம் எதுக்கு என்னை மூடேற்றி விட்ட? அதுவா, அதான் ரீசன் சொன்னனே. அப்புறம் ஏன் திருப்பி கேட்குறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஷையாக இருக்குல்ல. ஓ ஷையாக இருக்கா? எங்கே ஷையாக மூஞ்ச கட்டு ஜங்குக் சும்மா இருங்க ஜங்குக். ஓ சும்மா இருக்கணுமா, என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் வானை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயனை கிஸ் பண்ணுறா. அப்படியே ஜங்குக் வானோட பாடி ஃபுல்லாக தடவிட்டே கிஸ் பண்ண வாயனுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி குஸ்பம்ஸ் ஆகுது. அப்படியே சிரிக்கிறா. ஜங்குக்கு வாயனை நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அரைகுறை இன்னஸ் மட்டும் போட்டிருப்பா, அதெல்லாம் தூக்கி கழட்டி போடுறான். வாயனா கையால் மறைக்கிறாளாம்மா. ஜங்குக் பார்த்து சிரிச்சிட்டு, என்ன மறைக்கிற? நீ கையால் மறைச்சா உங்கள் கையை எனக்கு எடுத்து விட தெரியாதா? ஜங்குக் அது கண்ணை மூடுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணவா? லைட் ஆஃப் பண்ணிடுவாடி. ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எட்டக்கு முடக்கா போயிடும். பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்கிறேன்ல, லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவளே லைட் ஆஃப் பண்ணிட்டா. ஜங்குக்கெலாம் அதை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவரும் வாயின் கூட அப்படியே ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. வாயின் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயின் காலேஜுக்கு போகணும்ல, ஜங்குக்கு தான் எழுப்பிட்டு இருக்காரு. அவள் எந்திக்கிற மாதிரி இல்லை. நைட்டு நடந்த சம்பவத்தில் எங்கேருந்து எந்திக்கிறது? அவளுக்கு பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது. என்ன ஜங்குக் எழுப்பிட்டே இருக்கீங்க? நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறீங்க, காலையிலையும் தூங்க விட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இன்னொரு ரவுண்ட்லாம் நான் வரமாட்டேன் போங்க. ஆல்ரெடி நைட்டு 2 ரவுண்டு போயாச்சு. ஏய் ஏன்டி, ஏன் நான் கம்முட்டு இருந்தால் கூட நீ இருக்க மாட்டில்ல, நீ இருக்கவே விட மாட்டில்ல? ஜங்குக் என்ன வேணும் உங்களுக்கு? நைட்டு தூங்க விடாமல் இப்பயும் தூங்க விடாமல் சும்மா பொங்கங்கிட்ட தூங்க போகிறேன். பைத்தியமே, காலேஜுக்கு போகணுடி நீ. ஆமாம் போகணும். நான் இன்றைக்கி லீவ் போட்டுக்குவா? கொன்னே போட்டுருவோம். ஒழுங்காக எந்திரி. ஆல்ரெடி நீ நிறையா லீவ் போட்டுட்ட. ஒழுங்காக எந்திரி. நீங்கள் நைட்டு பண்ண வேலையால் எனக்கு வலிக்குது ஜங்குக், எந்திச்சு நடக்க முடியாது. என்னை ரெஸ்ட் ரூம் வரைக்கும் தூக்கி போய் விடுங்க. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறேனே. லீவ் போட்டால் மத்தியானமும் கன்னியூ பண்ணுவோம், பரவாயில்ல அப்படின்னு கேட்குறான் வாயனும். பரவாயில்லையா?
பொண்டாட்டி வர வர நீ கெட்டு போயிட்டேன் கூட சேர்ந்து அப்படின்ட்டு வாயனை அப்படியே தூக்கி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போட்டுட்டு ஏய் 5 நிமிட்ஸ் தான் ரெடி ஆகிட்டு வரணும் அப்படின்ட்டு கத்திட்டு நேராக லூனோட ரூமுக்கு போகிறான். லூனாவும் ரெடி ஆகலை, அவளையும் பிடிச்சி எழுப்பிட்டு இருக்கான். ஐயோ அத்தா தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா புள்ள அதுக்கு மேலே இருக்கே அப்படின்ட்டு லூனா கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவை அவனே எழுப்பி விட்டு அவனே குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே டைனிங் டேபிள் உட்கார வச்சு அவளுக்கு வந்து பால் ஆரத்தி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ வான் அப்படியே நல்லா ரெடி ஆகிட்டு ஒரு மாதிரி இன்னும் தூக்க கலக்கத்துலாம் வந்துட்டு இருக்கா. குளிச்சாலும் தூக்க கலக்கம் போல ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டு ஏன் அவளுக்கு மட்டும் பால் கொடுக்குறீங்க எனக்கு எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஜங்கு காதுக்குள்ளே நீ தாண்டி எனக்கு கொடுக்கணும், என்கிட்ட கிட்ட நான் எங்கே இருந்துட்டே கொடுக்குறது, எனக்கு தான் இல்லையே அப்படின்றான். வானுக்கு அதை கேட்டது ரொம்ப ஷையாயிடுச்சு போல். அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி அடிச்சுட்டு உங்களுக்கு இந்த புத்தி மாறாதுல, நேற்று நைட்லேருந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, போங்க ஜங்கு, உங்களால் தான் எல்லாம் வந்துச்சு, சிச்சி பேட் வேர்ட்ஸ். ஓ நைட் உனக்கு அப்படி இப்படி இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரி தோணல, இப்போ மட்டும் தோணுதா? லூனா இருக்கா, லூனா முன்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வாய முடுங்க, அப்படி தான் பேசுவேன். உங்களே திருத்த முடியாது, போங்க ஜங்குக்கு, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டா. ஜங்குக்கும் ஹேனுக்கு வந்து அவள் கேட்ட மாதிரியே மில்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். வாயனை வந்து சிரிச்சிட்டு இருக்கா, குடிக்கவே மனசு வரல போல். சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜங்குக்கே பார்த்துட்டு இப்போ சிரிக்கிறியா இல்லை எப்படி, என்னது இல்லை சாரி குடிக்கிறியா எப்படி, குடிக்கிறேன் அப்படின்ட்டு அவளை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. லூனா பார்த்துட்டு என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் தான் பார்த்துட்டு இருக்கா. லூனா அப்படி பார்க்குறத பார்த்தது வாயின் வந்து ஜங்கு கொஞ்சம் அட்டைக்கு பாசிங்க, லூனா நம்மள தான் பார்த்துட்ருக்கா. ஓ அப்படியா லூனா குட்டி, இன்னுமாச்சாலும் நீ இந்த குடிச்சு முடிக்கல, ஏன் மம்மி இன்னைக்கு என்ன 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 கேட்க வந்த லூனா? இல்லை மம்மி எதுக்கு இன்றைக்கி நீங்கள் லேட்டாக எழுந்துச்சு வந்தீங்க, எப்பயுமே நீங்கள் தானே எழுப்பி குளிப்பாட்டுவீங்க, இன்றைக்கி டேடி தான் என்னை குளிப்பாட்டி விட்டார், எதுக்கு இன்றைக்கி நீங்கள் லேட்டு? அதுவும் லூனா இரு அப்பா சொல்கிறேன், நைட்டு உங்கள் மம்மி நிறையா படிச்சுட்டு இருந்தாங்களா, அதான் 2 மணிக்கு தான் தூங்குனாங்க, காலைல சீக்கிரம் எந்திக்க முடியல பாவம் மம்மியால். ஓ மம்மி 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி டேடி தெரியும்? அதுவா நானும் சேர்ந்து அவள் ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதான். ஓ அப்படி எந்த ஸ்டடீஸ் அது? அது உங்கள் அம்மா ஜங்கு வாய முடுங்க, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேசாதுங்க. ஒன்றும் இல்லை குட்டி, அம்மா கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்ததா, உனக்கு எப்படி ஹோம்ஒர்க் இருக்கும் அதே மாதிரி மம்மிக்கு இருந்தது, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண தான் டைம் ஆச்சு, வேறு எதுவும் இல்லை. சரி தான் மில்க் குடிச்சிட்டியில ஜங்கு, லஞ்ச் பேக் பண்ணிங்களா? பேக் பண்ணி வச்சுட்டேன் மேடம். ஓகே லூனா வா நான் காலேஜ் போகிறேன், நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டு லூனா கூட்டிகிட்டு வெளில வரா. இன்றைக்கி லூனா வந்து பாடியோட தான் விட போகிறாரு போல், ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வா என்னை போய் விட்டுட்டு லூனா போய் விட முடியாது ஜங்குக்கால். அதனால் லூனாவை அப்படியே பாடியோட கூட அமுச்சு விட்றான், அதுவும் சொல்லி தான் அமுச்சு விட்றான், டே சேஃபாடா பாப்பா பத்திரம் அப்படின்னு அமுச்சு விடும்போது பாடியோடும் பாஸ் உங்களுக்கு இவ்வளோ பயமாக இருந்தா லூனா வேணா நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நான் வேணா வாயின் மாமா கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னது ஜங்குக்கு வருதே கோவம். அதெல்லாம் நீ பேசக்கூடாது, நான் உனக்கு என்ன கொடுத்தேன், லூனாவை தானே உனக்கு அனுப்ப சொன்னேன், லூனாவை கூட்டு போ, இவ்வளோ நான் கூட்டு போகிறேன். ஓகே பாஸ் ஓகே சரி கூட்டு போ லூனா குட்டி பாய் லவ் யூ அப்படின்ட்டு 2 பேரும் பாய் காமிக்கிறாங்க. வாய் நான் வேணா பாடிட்டு கூட போகிறேன், நீங்கள் லூனா விட்டுட்டு வாங்க, பாவம் சின்ன குழந்தைல பாவம் எவ்வளோ பாவமாக பார்க்குறான், ஏண்டி நானே உங்க கூட ரொமான்ஸ் பண்ணணும் தான் லூனா அவங்க அமுச்சு விட்றேன், ஏன்டி நீ வேற நைட்டு அவ்வளோ பண்ணிக்கல ஜங்கு, அது உங்களுக்கு பத்தாதா? பத்தலையடி, உன்னை பார்க்க என்ன கொஞ்சம் பண்ணும் போல தானே இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாயினே பார்த்துட்ருக்கா. வாயினை சும்மா இருங்க அப்படின்ட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் கால் ஏறி காலேஜ் தான் போயிட்டுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாடிகார்டு வந்து லூனாவை ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க மேம் கிட்ட லூனா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். பட் அவன் போன அடுத்த செகண்ட் யூஜின் வந்து அங்கே வந்துட்டா. வந்து அப்படியே லூனாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. லூனாவுக்கு வந்து அவங்க அம்மாவை நல்லாவே தெரியும். பிகாஸ் வந்து ஜங்குக்கு ஆல்ரெடி ஃபோட்டோ காமிச்சு சொல்லியிருப்பான், இதான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவளுக்கு ஒன்று அவங்க அம்மா மறக்கிற அளவுக்குலாம் ஞாபகம் சக்தி கிடையாமல் இல்லை, அவளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அது அவங்க அம்மா அப்படிங்கிறது. இருந்தாலுமே லூனா வந்து அவங்கள பார்த்து ஒரு மாதிரி பயப்பட தான் செய்கிறா. அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. யூஜினும் சும்மா இல்லாமல் லூனாவுக்கு நிறைய டாய்ஸு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து, லூனா குட்டி உனக்கு நான் யாருன்னு ஞாபகம் இருக்கடி தங்கம், நான் தான் அம்மா யூஜன். ஞாபகம் இருக்குது. மேம் நீங்கள் யார் மேம், லூனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கிளாஸ் டீச்சர் கேட்கும்போது அப்படியே யூஜின் கெத்தான் இருந்துச்சுன்னு, ஹாய் நீங்கள், நான் லூனாவோட கிளாஸ் டீச்சர், நீங்கள்? ஓ நான் லூனாவோட அம்மா. நீங்கள் லூனாவோட அம்மானா அப்போது வாயன் மேம்? அவள் சும்மா ஸ்டெப் மாம், நான் தான் அவளோட உண்மையான அம்மா.
எங்கள் ஃபேஸை பார்த்தா கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில அப்படின்னு சொல்லும்போது, அந்த மேமும் பார்க்குறாங்க. பிகாஸ் லூனாவும் யூஜினும் சேமா தான் இருக்காங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸை இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா யூஜினோட பொண்ணு தானே லூனா. ஸோ முகஜாடை அப்படியே தானே இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த டீச்சரும் அட ஆமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ லூனா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்போது பிரின்சிபல் வந்து யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் விஷயத்த சொல்கிறாங்க. கேள்விப்பட்டுட்டு மேம் வந்தீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா உங்கள் ஸ்கூலில் பார்த்தா லைப்ரரி இருக்க மாதிரி தெரிலையே. லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஸ்டோரி ரீட் பண்ண இல்லை ஜென்ரல் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் மேம். பட் எப்படி பண்ணுறது? அதுக்கு ஃபண்ட் வேணும்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் வேணா அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃப்ரீயாகவே அங்கே லைப்ரரி கட்ட அவ பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அதனால பிரின்சிபலும் எதுவும் சொல்கிறதா இல்லை. அவளை அப்படியே அமைதியாக விட்டுட்டாரு. கிளாஸ் டீச்சரும் சரி பிரின்சிபலே சரின்ட்டாரு நம்ம என்னத்த பேசிக்கிட்டு அப்படின்ட்டு அவளும் அவளை எதிர்த்து எந்த வார்த்தையும் பேசலை. அவளும் லூனாவை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ லூனா கிட்ட யாருமே இல்லை. யூஜின் மட்டும்தான் இருக்கா. ஆல்ரெடி அந்த 2 பாடிகார்ட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அவங்களையும் ஆல்ரெடி டைவர்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ அவங்களும் அங்கே இல்லை. ஸோ அப்போது யூஜின் நேராக லூனா கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரியே பேசுகிறா. இங்கே பாரு லூனா குட்டி, நான் தான் உன் அம்மா. உன்னை 10 மாதம் சம்மந்தம் நானாக பெற்றேன். அந்த வாயின் கிடையாது. இப்போ ஜஸ்ட் உன் கூட 6 மாதம் அவன் அம்மாவாக இருக்கா. இதுவே அவளும் ப்ரெக்னென்ட் ஆகி அவள் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தானா உன்னை அப்படியே விட்டுருவா. ஏன்னா அவளாக உன்னை பெத்தா இல்லை நான் தானே பெற்றேன். அப்போ அவள் பெற்ற குழந்தைக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பா. ஏன் உங்கள் அப்பா ஜங்கு கூட இன்னும் உனக்கு அடுத்து வரப்போகிற அந்த குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால நீ என்ன பண்ணு, நீ அம்மா கூடயே வந்துரு. உனக்கு தங்கச்சி பாப்பான்னு வந்துட்டா கண்டிப்பாக உன் அப்பா உன்னை கண்டுக்க மாட்டான். அந்த வாயனை உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு சித்தி கொடுமையெல்லாம் கொடுப்பா, உன்னை போட்டு அடிப்பா, உன்னை திட்டுவா, உன்னை வெறுப்பா, உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவா அப்படின்ட்டு. பாவம் அந்த சின்ன பிள்ளை மனசில் என்னத்தை சொன்னால் புரியும் அப்படின்னு தெரியாமல் இவ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக லூனா இவளை பார்த்ததும் பயந்துட்டு இருக்கா. இது பார்த்தாக்கு வேஸ்ட்டாக ஃபிட்டிங் வேறு போட. ஆல்ரெடி லூனாக்கு வந்து இது என்ன தெரியாமலாம் இருக்கும். சின்ன குழந்தைக்கு ஆல்ரெடி சித்தி கொடுமை பற்றிலாம் தெரியுமே. ஸோ அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு அவளும் ஒரு மாதிரி பயந்துட்டா. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற தாட்ஸ் லூனாக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி பயத்தெலாம் நின்றுட்டுருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.